அனைவருக்கும் வணக்கங்க. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக கோவை மாவட்ட பொதுச் செயலாளர் பொள்ளாச்சி ராசி மலர்விழி அப்படிங்கிறது என்னோட பேருங்க. நான் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, கண் திருஷ்டி அப்படிங்கிறத பத்தி பேச போறேங்க. ஓகேங்களா? ஓம் விநாயக பெருமானை போற்றி. எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நான் எங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன். நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்குமுங்க. இப்போ என் பெற்றோர்களையும் எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த குருமார்களையும் வணங்கி நான் இன்னைக்கு கண் திருஷ்டியை பத்தி பேசுறேனுங்க. இது நம்ம வாழ்க்கையில என்ன விஷயத்துல நம்ம கண் திருஷ்டின்னு எடுத்துக்கிறது அப்படின்னு, ரெண்டாவது அதனால வரக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்ணுனா சரியாகும் அப்படின்னு 3 விதமா நான் உங்களுக்கு சொல்றேனுங்க. அதாவது கண் திருஷ்டி அப்படிங்கிறது நம்ம ஒன்றும் பெருசா பண்ணியிருக்க மாட்டோமுங்க. ஒரு பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட கிளம்பி போவோமுங்க. அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி ரொம்ப வலியா இருக்கும். ஒரு வாரத்துக்கு வீட்டுல எந்த வேலைகளுமே செய்ய முடியாத மாதிரி ஒரு சூழல் உண்டாகும். அப்போ நம்ம அப்பா அங்க போயிட்டு வந்ததுல இருந்தே எனக்கு என்னமோ தெரியல அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது குடும்பத்தோட எல்லாம் போயிட்டு வரும்போது அந்த மாதிரி கண் திருஷ்டிகள் உருவாகிறது சகஜமுங்க. ஒண்ணு. ரெண்டாவது நம்ம போடுற ட்ரெஸ் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அந்த மாதிரி போட்டு போகும்போது 4 பேர் பார்த்து இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க நல்லதுதான் சொல்றானுங்க. அவங்க தப்பா சொன்னாங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. அதே சமயத்துல அதுல நம்ம திருஷ்டிகள் பற்றுச்சு அப்படின்னா அந்த சாரி ஏதோ ஒரு இடத்துல கிழிஞ்சிருங்க. ஒரு தடவை அப்படியான பிரச்சனை இல்லைங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த சேலை கிளியறது, ட்ரெஸ்ல கரைப்படுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குமுங்க. இப்போ இது மூட நம்பிக்கைன்னு எல்லாம் சொல்லிட முடியாதுங்க. நம்ம தாத்தா தாத்தம்மா அவங்களோட அம்மா அப்பா அப்படி வழி வழியாவே சொல்லிட்டு வருவாங்க. இந்த கண் திருஷ்டி பட்டிருக்கோம், அதனால இன்னைக்கு சுத்தி போடணும் அப்படிங்கறத நிறைய குடும்பங்கள்ல நம்ம பாக்குறோம். எங்க குடும்பங்கள்லயும் அந்த வழக்கம் இருக்குதுங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை இந்த மாதிரி நாள்ல சுத்தி போடுவாங்கங்க. அப்போ இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா மூட நம்பிக்கையில எடுத்துக்க முடியாதுங்க. அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நம்ம போய் அந்த குழந்தைகளை பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் வருவோமுங்க. சில நேரங்கள்ல பார்த்தா அந்த குழந்தை எதுக்கு அழுகுதுன்னே தெரியாதுங்களே. அப்படி அழுதுகிட்டே இருக்கும். ஏன் அழுகுதுன்னே தெரியாது. நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனாலும் என்ன காரணம்னே தெரியலன்னு சொல்லுவாங்க. அப்ப வீட்டுல இருக்கிற பெரியவங்க இந்த திரி சுத்தி போடுறது, ஆரத்தி எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை நல்லா தூங்குமுங்க. பொதுவா குழந்தைங்க பிறந்த வீட்டுல இந்த ஆழம் கரைச்சு அந்த தொட்டில் கடியில அந்த மாதிரி வச்சிருவாங்கங்க. இப்ப யாரு போனாலும் அது அப்படியே இருக்குமுங்க. ராத்திரி நேரத்துல அதை கொண்டு போய் கீழே ஊத்திட்டு வந்துருவாங்கங்க. இதனால அந்த குழந்தையோட கண் திருஷ்டி குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க. அப்புறம் இந்த கண் திருஷ்டினால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நல்லாதான் பழகுவோமே, நல்லபடியா தான் ஒரு பணிவான முறையில யார்த்தையாவது ஏதாவது பேசுவோமே. சம்மந்தமே இல்லாம எரிஞ்சு விழுவாங்களே, ஏன் விழுவாங்கன்னே தெரியாதே. என்னங்க நம்ம நல்லா தானே கேட்டோம், இதுக்கே இப்படி சிலு சிலுன்னு விழுகிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். இதெல்லாம் எதனால வருதுன்னா இந்த கண் திருஷ்டினாலதான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அக்கம் பக்க வீடுகள்ல நம்ம சகஜமா பழகிட்டு இருப்போம். என்ன காரணம்னே தெரியாது, நம்ம இன்னும் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா அவங்க சம்மந்தமே இல்லாம நம்ம கூட ஏதோ ஒரு வகையில சங்கடப்பட்டுக்குவாங்க. என்னடா எதுக்குமே சங்கடப்படாதவங்க இந்த மாதிரி சங்கடப்படுறாங்கன்னு பார்த்தா அதுக்குமே இந்த கண் திருஷ்டியை தான் காரணமா சொல்லுதுங்க. அப்புறம் ஒரு வண்டி வாங்கி இருப்போம், நம்ம வெளியில போய் எல்லாருமே சூப்பரா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. எங்கேயோ போற வண்டி நம்ம வண்டியில நிறுத்தி இருக்கிற வண்டியில இடிச்சுட்டு போவாங்களே. அதுக்கெல்லாம் காரணமும் இந்த கண் திருஷ்டி தான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். 1 2ன்னு இல்ல, நிறைய விஷயங்களை சொல்லலாம். இந்த மாதிரி வர்றது பூராமே கண் திருஷ்டி தான். அப்புறம் வீட்டுக்குள்ளேயே பார்த்தா ஆஹ் கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகிட்ட நம்ம எதையாவது ஒண்ண பேசணும் அப்படின்னா அவங்க நம்ம கேட்ட கேள்வியை தப்பா எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட சண்டைக்கு வர மாதிரியே பேசுவாங்க. நம்ம ஐயோ நம்ம குழந்தைங்களாச்சுன்னு கொஞ்சம் பணிவா அந்த மாதிரி ஒரு பந்தபாசமா பேசினா அவங்க ஒரு பந்தபாசமே இல்லாத மாதிரி பேசுவாங்க. நம்ம வீட்டுக்காரர்கிட்டயே அல்லது மனைவி கிட்டயே நம்ம ஏதாவது குடும்ப விஷயங்களை பத்தி நம்ம பேசலாம், கலந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசினா அவங்க உனக்கு வேற வேலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி சம்மந்தம் இல்லாம அதை விட்டு அப்படியே விலகி போவாங்க.
அப்போ நமக்கு என்ன காரணம், எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, நமக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மாதிரி குழம்பி நிப்போம். அப்போ நம்ம வீட்ல யாராவது பெரியவங்க இருந்தா சொல்லுவாங்க, இங்க பாரு, இந்த சுத்தி போடுங்க, ஒரு காவல் தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கருப்பராயன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப கூட நமக்கு உரைக்காது, அட கண் திருஷ்டினாலதான் இத்தனை பிரச்சனைகளும் நடக்குதா அப்படின்னு. ஒருத்தருடைய பார்வை வந்துங்க, அந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது அவங்க வந்து ஏதாவது இப்போ எப்படி இதை வந்து நான் சொல்றதுன்னு தெரியல, தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒருத்தரோட பிசினஸ் வந்து நல்லபடியா ஓடிட்டு இருக்கும், அவங்க வந்து முதல்ல எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்போ நல்லபடியா ஓடிட்டு இருக்கும்போது அவங்க மேல ஒரு தப்பான எண்ணம் கொண்டவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பாரு நேத்து வரைக்கும் அவங்க அப்படி இருந்தாங்க, இன்னைக்கு பாரு இப்படி ஓஹோன்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட வந்து ஒரு கண் திருஷ்டியா தான் பார்க்கப்படுதுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையில ஒரு வசதி அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அதுவும் வந்து அந்த சுத்தி இருக்கிறவங்களுக்கு நேத்து இப்படி இருந்தாங்க, அவங்க என்ன மாதிரி இருந்தாங்க, இன்னைக்கு பாரு என்ன லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதுவும் அப்படிதான். அப்புறம் குழந்தை இல்லாம இருக்கும், அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, இல்ல கல்யாணமாகாம இருக்கும், அப்படியே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, இல்ல வீட்டுக்குள்ள கணவன் பிள்ளைங்க யாருமே ஒரு சொந்த பந்தம் எல்லாமே ஒரு மாதிரி எல்லாம் கொஞ்சம் விலகி நின்ன மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு பந்தபாசத்தோடு இருப்பாங்க. இது ஆப்போசிட்ல இருந்து பாக்குறவங்க, ஐயோ என்ன அப்படி இருந்தாங்க, இன்னைக்கு இப்படி ஆயிட்டாங்க, அந்த மாதிரி பேசுறது எல்லாமே கூட கண் திருஷ்டியா தான் பார்க்கப்படுதுங்க. ஓகேங்களா? இது வந்து நானா தனியா எடுக்கல, முன்னோர்களும் பெரியோர்களும் அவங்கெல்லாம் சொன்னதுல வச்சுதான் நானும் இதை எடுத்திருக்கிறேன். என்னுடைய குருமார்கள்கிட்டையும் இதை பத்தி நான் பேசியிருக்கிறேனுங்க. அவங்களும் வந்து இந்த விஷயத்த இப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்கங்க. அது வரைக்கும் நானுமே இதையெல்லாம் பெருசா நம்பலைங்க. அதுக்கப்புறமா தான் எனக்குமே கொஞ்சம் கொஞ்சமா உரைக்க ஆரம்பிச்சது. ஓ இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா அப்படின்னு. ஓகேங்களா? அதனால இத தயவு செய்து மூட நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்காதீங்க. இது முற்றிலும் உண்மையான விஷயம். ஓகேங்களா? இதனால என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லிட்டேன். கண் திருஷ்டினா என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த கண் திருஷ்டி நீங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலா பண்ண வேண்டிய விஷயம் தானுங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நாட்கள்ல வந்து கல்லுப்பு, வரமிளகா, கடுகு, அப்புறம் இந்த முச்சந்தி மண்ணு இதை எடுத்துட்டு வந்து ராத்திரி கொஞ்சம் ஊரடங்கினதுக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுக்கும்போது அவங்கள வந்து சுத்தி போட்டு கொண்டு போய் நெருப்புல போடுவாங்கங்க. அடுப்பு இருக்கும் அப்பெல்லாம் அப்படி போடுவாங்க. இல்லாட்டினா கூட நெருப்பு மூட்டி அதுல போட்டுடலாமுங்க. அது வந்து படபடன்னு வெடிக்குமுங்க. ஆனா அந்த மிளகாயில இருந்து ஒரு காரல் கூட வராதுங்க. சாதாரணமா நம்ம வீட்டுல வந்து குழம்புக்கெல்லாம் மிளகா அரைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இப்படி வறுக்கும் போதே பயங்கரமா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் தும்ப ஆரம்பிச்சிருவாங்க. என்ன இப்படிதான் வறுப்பி அப்படின்னு. ஆனா இந்த சுத்தி போடும்போது மட்டும் பாருங்க, அந்த காந்தல் கொஞ்சம் கூடி வராதுங்க. அப்போ இது ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத நம்மளும் உணர முடியுது இல்லைங்களா? அப்படி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, படிகாரம்னு சொல்லுவாங்கங்க. நாட்டு மருந்து கடைகள்ல எல்லாம் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபுல்லா உடம்பு பூரா நீவி விட்டு அதை வந்து நல்லபடியா இப்படி 3 சுத்து, அந்த பக்கம் 3 சுத்து அப்படி சுத்தி கொண்டு போய் நெருப்புல போடுவாங்கங்க. அப்ப அது படன்னு வெடிக்குமுங்க. அந்த மாதிரி கண் திருஷ்டி நீக்கிறதுக்கு அது ஒரு சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாசல்ல வந்து மாவிலை தோரணம் கட்டுறது ஒரு சிறந்த பரிகாரம்ங்க. அது எப்பங்க கட்டணும் அப்படின்னா, வளர்ப்பிறையில வர்ற சனிக்கிழமை அன்னைக்கு தான் முதல்ல அதை கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து 11, அப்புறம் 27, 54, 108 இந்த மாதிரி எண்ணிக்கைகள்ல வந்து அந்த வாசல்ல கட்டி வைக்கும்போது அது வந்து நமக்கு கண் திருஷ்டியை வந்து வீட்டுக்குள்ள வராம பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டு வாசல்ல ஓகேங்களா, வெளியில வந்து கருடன் கிழங்குன்னு சொல்லி விக்குமுங்க. அந்த கருடன் கிழங்க வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கு சந்தனம், மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சு அதை வந்து அந்த வாசல் நிலப்படியில கட்டும்போது நமக்கு வந்து வீட்டுக்குள்ள ஏதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தாலோ இல்ல நம்ம வீட்டுக்கு யாராவது வரும்போது அது ஒரு திருஷ்டியா இருந்தாலோ அது எல்லாத்தையுமே அந்த கருடன் கிழங்கு உள்வாங்கிக்கும்னு சொல்றாங்கங்க. இப்ப நமக்கு அந்த திருஷ்டி எல்லாமே நீங்கிருச்சு அப்படின்னா அந்த கிழங்கு வந்து நல்ல ஆரோக்கியமா வளருமுங்க. அப்படி வளர்ந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் வந்து அதே மாதிரி செழிப்பா இருக்குமுங்க.
அதே சமயத்துல அந்த கருடன் கிழங்கு வந்து அப்படியே சுருங்கி போய் அது வந்து ஒரு கேடு வந்த மாதிரி அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமுங்க. அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே எடுத்து தூக்கி எறிஞ்சு போட்டு புதுசா வந்து வேற ஒரு கிழங்கு வாங்கி வச்சுக்கிறது நல்லதுங்க. அதுக்கப்புறம் கடைகள்ல ஆகட்டும் வீட்டுல ஆகட்டும் ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணி ஊத்தி எலுமிச்சம்பழம் போட்டு வச்சிருவாங்கங்க. இந்த வர்றவங்களோட நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் அந்த எலுமிச்சம்பழம் வந்து இழுத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கங்க. இப்போ இதை வந்து டெய்லியுமே மாத்திருமாங்கன்னா கண்டிப்பா டெய்லி தண்ணி மாத்திரணுங்க. எலுமிச்சம்பழம் வந்து உங்களோட வசதிக்கு ஏற்ப அது கேடு வரும்போது நீங்க மாத்திடலாம். டெய்லி மாத்த முடியுங்கம்மா எங்களுக்குன்னா ஓகே அப்படியே நீங்க மாத்திருங்க. அதுவும் நல்லதா சொல்றாங்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வாசல் வந்து வாசப்படி எப்பவுமே ஒண்ணு சொல்றேனுங்க, வீட்டுல வந்து இந்த குப்பைகள் எல்லாம் ரொம்ப சேர விடக்கூடாது. இந்த வேண்டாத பொருள்களை சேர்த்தி வைக்க கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த துணிமணிகளை வந்து அங்கங்க போட்டு வைக்கிறது, எல்லா பக்கமும் தோரணமா தொங்கிட்டு இருக்கிறது, துவைச்ச துணிகளை மடிக்காம ஒண்ணு மேல அதே மாதிரியே போட்டு வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த சாப்பிட்ட பாத்திரங்கள் வந்து கழுவாம அப்படியே போட்டு வைக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடுவோமே, சில பேர் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுவாங்க, சில பேர் எல்லாம் கொண்டு வந்து நடு வீட்டுல உட்காந்து எல்லாம் சுத்தி உட்காந்து சாப்பிடுவாங்க. இந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் மெயினா கரண்டிகளை எல்லாம் எடுத்து கழுவ போட்டுட்டு அது சுத்தி வர எல்லாம் தொடச்சு விட்டு அதுக்குள்ள ஏதாவது பூச்சி போட்டு போகாத அளவுக்கு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு அந்த சாப்பிட்ட இடத்த கூட்டி கையோட தண்ணியை தெளிச்சு தொடச்சு விடணுங்க. இது வந்து ஒரு நெகட்டிவான எதிர்மறை சக்தியை வந்து நமக்கு கொடுக்காம பார்த்துக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்கங்க. நீங்களே பாருங்க, இப்ப எங்க வீட்டுகள்ல எல்லாம் கூட இந்த எங்க பாட்டி அவங்கெல்லாம் சாப்பாடு எடுக்கும்போது பக்கத்தாலேயே தண்ணில ஒரு பாத்திரம் இருக்கும். அந்த பாத்திரத்துல வந்து கரண்டிய போட்டுதான் சாப்பாடு எடுப்பாங்கங்க. அந்த சாப்பாடு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அந்த தண்ணி இருக்கிற பாத்திரத்துக்குள்ள போட்டுருவாங்க. அப்ப இது எதுக்கு இப்படி பண்ணணும், அந்த கரண்டி காயக்கூடாதுன்னு சொல்லுவாங்கங்க. அந்த மாதிரி காய விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கங்க. ஓகேங்களா? அப்போ இந்த வீடு வந்து நல்லபடியா சுத்தமா இருக்கணும். பூஜை அறையில வந்து காலையிலையும் சாயந்தரமும் விளக்கேற்றணும். இது ரொம்ப முக்கியமா கருதப்படுதுங்க. இந்த காலை மாலையிலையும் சா எந்திரிச்சு வீடு வாசல் எல்லாம் கூட்டி எல்லா குப்பையெல்லாம் எடுத்து போட்டு போட்டு வாசலை கழுவி விட்டு ஒரு கோலத்தை போட்டுட்டு பண்டபாத்திரத்தை எல்லாம் தூக்கி போட்டு எல்லாத்தையும் நீட்டா விளக்கி கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமையல் வேலையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எப்பவுமே சொல்லப்படுதுங்க. இது இவங்களுக்கு வேலையில என்ன இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க, டெய்லி இதே மாதிரி சொல்ல முடியுமா செய்ய முடியுமா அப்படின்னா உண்மைதானுங்க. இதையெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது அந்த குடும்பம் சுபிட்சமா இருக்குதுங்க. இல்லைன்னா சுபிட்சமா இருக்காதா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா இந்த மாதிரி செஞ்சுட்டு வர்ற குடும்பங்கள்ல உண்மையிலேயே நல்லா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு வந்து நம்மளுடைய சமய முத்திரைகள், அதாவது திருநூறு எடுத்து நெத்தி நிறைய பூசிக்கிறது, அப்புறம் ஸ்படிக மாலை, துளசி மாலை, ருத்ராட்சம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம போட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதாவது அடுத்தவங்களுடைய கண் திருஷ்டியில இருந்து நம்மளை அது பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாங்கங்க. இது எல்லாமே உங்களோட அனுபவத்திலையும் உங்களோட முன்னோர்களும் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த நெத்திக்கு நடுவுல வந்து இந்த இடம் வந்து வெளியில தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கங்க. அந்த இடத்துல வந்து நம்ம குங்குமத்தை வைக்கணும், 2 புருவத்துக்கு இடையில பொட்டு வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்கங்க. இந்த இடத்துல வந்து நம்ம உடம்பில் உள்ள அத்தனை முடிச்சுகளும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்டா சொல்லப்படுதுங்க. அந்த இடத்துல வந்து நம்ம பொட்டு வச்சு அந்த இடம் வெளியே தெரியாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க. அதுக்கப்புறம் நம்ம கால் கட்டை விரல் சொல்றாங்க. அந்த கட்டை விரல்ல வந்து எல்லா சக்திகளும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம நிறைய பேர் பாருங்க, கண் திருஷ்டியில இருக்கிறவங்க அந்த காலில் கருப்பு கயிறு கட்டுவாங்க, அல்லது முடிய வந்து திருச்சி கயிறா செஞ்சு காலில் கட்டியிருப்பாங்க. இது மூலியமா வந்து கண் திருஷ்டி எல்லாம் விலகி போகும் அப்படிங்கிறது சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம இவ்வளவும் பண்ணிட்டோம், ஆனாலும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா வாசல்ல வந்து ரோஜா செடி, அந்த ரோஜா செடியை வளர்த்துறது கண் திருஷ்டியை நீக்கும்னு சொல்றாங்கங்க. என்னங்கம்மா முள்ளு செடியெல்லாம் வளர்த்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நீங்க பாட்டுக்கு இப்படி சொல்றீங்கன்னா ரோஜா செடிக்கு மட்டும் விதி விலக்குங்க. அதுக்கப்புறம் மருதாணி அது வைக்கலாமுங்க. அதுக்கப்புறம் தொட்டாசினிங்கி அது வந்து ஒரு தொட்டியில வச்சிட்டோம் அப்படின்னா வெளியில இருந்து வரக்கூடியவங்களுக்கு அது கண்ணுல படும்போது அந்த தொட்டாசினிங்கி வந்து அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை
தனக்குள்ள இழுத்துக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு, வாசல் மங்களகரமா இருக்கு, வாசல் தெளிச்சு கோலம் போட்டாச்சு, வாசல்ல இந்த செடிகள் எல்லாம் வச்சாச்சு, குப்பை எதுவுமே இல்ல, ரொம்ப நீட்டா வச்சிருக்கிறோம், சாமியார நல்லபடியா வச்சிருக்கோம், அதுல வந்து காலையிலயும் சாயந்தரமும் விளக்கேத்தி சாமி கும்பிடுறோம், சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள வீடெல்லாம் கூட்டி தள்ளிடும். இந்த மாதிரி பண்பாடோட இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்களோட இருக்கும்போது நமக்கு எந்த கண்திருஷ்டியும் நெகட்டிவ் வைப்ரேஷன் எதுவுமே எதிர்மறை சக்தின்னு சொல்றது எதுவுமே நம்மளை வந்து தாக்காது அப்படின்னு முக்கியமா சொல்றாங்கங்க. அதுக்கப்புறம் வடகிழக்கு மூளை. இந்த வடகிழக்கு மூளையில வந்து துளசி வளர்த்துறது ரொம்ப ஒரு நல்ல வைப்ரேஷனை அந்த குடும்பத்துல கொடுக்கும்னு சொல்றாங்க. என்னங்கம்மா நாங்க ஒரு சின்ன ரூம்ல தான் இருக்கோம், இருக்கிறதே ஒரே ரூம் தான், வாசலை திறந்தா எங்களுக்கு வாசல் கூட கிடையாது, இதுல எங்க நாங்க போய் துளசி வளர்த்துறதுன்னா ஒரு சின்ன தொட்டியில துளசியை வச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, காலையில எழுந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் வெயில்ல வச்சு திரும்ப எடுத்து உள்ள வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்றது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு படிப்படியா ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருமுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சமையல் ரூம்ல நம்ம காலையில எந்திரிச்சு இப்ப வீடு வாசல்ல கூட்டி எல்லாம் கோலம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு குளிச்சு பொட்டு வச்சு அப்புறம் போய் பாத்திரத்தை கழுவிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு விளக்கு இருக்கிற இடத்துல ஒரு விளக்கு ஏற்றி சாமியை கும்பிட்டு நீங்க சாப்பாடு உண்மையிலேயே சொல்றேன், ஒரு நல்ல மாற்றத்தை, கண் திருஷ்டி எதிர்மறை சக்தி எல்லாத்தையும் போக்கி ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குதுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து எப்பவும் வாசனையா இருக்கிறது, இந்த ஜவ்வாது இந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்றது ரொம்ப ஒரு புணுகு கோராஜனை இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்க, இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு பட்டை இந்த மாதிரி பன்னீர் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும்போது அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல மன மகிழ்ச்சியை கொடுக்குமுங்க. இந்த சாமி ரூம்ல வந்து நம்ம பத்தி ஏத்தி வைக்கிறதெல்லாம் சும்மா ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குதுங்க. நமக்கு வேணா புரியாம இருக்கலாமுங்க. இப்போ சாமி கும்பிடும் போது பஞ்சபூதங்களையும் அதுல வந்து ஐக்கியப்படுத்தணும்னு சொல்றாங்கங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம அதுல வந்து விளக்கேற்றும் போது அதுல வந்து சூரிய பகவான நெருப்பு அதை பண்ணிடுறோமுங்க. அடுத்து ஒரு டம்ளர்ல ஒரு பஞ்சபாத்திரத்துல தண்ணி வைப்போமுங்க, அது வந்து நீர் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்து வந்து பூ வைப்போமுங்க, அது வந்து காற்று. ஓகேங்களா? பத்தி பருத்துறதும் கூட காற்று தான். ஓகேங்களா? அந்த மாதிரி சொல்றாங்கங்க. அதுக்கப்புறம் ஆகாயத்தை பார்த்து வணங்கணும், கீழே நிலத்துல தொட்டு கும்பிட்டு வணங்கணும். இந்த மாதிரி பஞ்ச பூதங்களும் அந்த இடத்துல ஐக்கியமாகி ஒரு நாளைக்கு நம்ம காலையில எழுந்திரிச்சு சாமியை கும்பிடுறோம்னா இந்த பஞ்சபூதங்களையும் அந்த இடத்துல நம்ம கும்பிடுறோமுங்க. அந்த பஞ்ச பூதங்களையும் நம்ம அந்த இடத்துல வணங்கிதான் நம்ம அந்த நாளை ஆரம்பிக்கிறோம். அப்போ அன்னைக்கு எல்லாமே நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இது மூலியமாவும் நமக்கு வரக்கூடிய எதிர்மறை சக்திகள் எல்லாமே விலகி போயிரும் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த திருநீர் இதெல்லாம் வைக்கிறத சொல்லிட்டோம், ருத்ராட்சம் இது பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், நம்ம குளிக்கும் போது ஒரு 2 கை அளவுக்கு கல்லுப்பை கொண்டு போய் அந்த பக்கெட் தண்ணியில போட்டுட்டு நம்ம குளிச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகுங்க. அதுக்கப்புறமும் எங்களுக்கு இதெல்லாம் செய்யறங்கம்மா, ஆனாலும் வீட்டுல ஏதோ ஒரு இது இருக்குது அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது சரி, போய் இந்த தேங்காய் பழம் எல்லாம் உடைச்சிட்டு அது கூடவே எலுமிச்சம்பழத்தையும் நம்ம கொடுப்போமுங்க. கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வந்து குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஜூஸ் போட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சுக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகுமுங்க. இதுக்கு மேலேயுமே எங்களுக்கு கண் திருஷ்டி வந்துகிட்டே இருக்குதுங்க, என்னதாங்க பண்றது அப்படின்னு சொன்னா பூசணிக்காய் சுத்தி போடுவாங்கங்க. அந்த மாதிரி ஒரு அமாவாசை அன்னைக்கு அந்த மாதிரி நாள்ல பூசணிக்காய வீட்டுல எல்லாத்துக்கும் சுத்தி வெளியில போய் வாசல்லையும் வீட்டையும் சுத்தி கொண்டு போய் ஒரு முச்சந்தையில ஓரமா உடைக்கணுங்க. அதுக்காக சொல்லிட்டாங்களே அப்படின்னு நடு வீதியில உடைச்சு போறவங்க வர்றவங்க எல்லாம் வண்டியில வழுக்கி விட்டு விழுந்து அதுல ஒரு பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்திடக்கூடாதுங்க. கொண்டு போய் ஓரமா உடைச்சு போட்டு வந்துடலாமுங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல எலுமிச்சம்பழத்தை சுத்தி அதுல ஒரு கற்பூரத்தை வச்சு 4 பக்கமும் வீசுகிறது கூட ஒரு நல்ல பரிகாரமாக சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் இனி வேற என்ன இதுல செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காவல் தெய்வ கோயில் கருப்பராயன் கோயில்ல போய் மந்திரிச்சிட்டு வாங்க அப்படி எல்லாம் சொல்லுவாங்க.
சும்மா குழந்தைங்க அழுகுது, இல்ல வீட்டுல எல்லாரும் உடம்பு சரியில்லாம இப்படி மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்குது. கண் திருஷ்டின்னு வந்தாலே உடம்பு வலிக்குது, மாத்தி மாத்தி யாரோ ஒருத்தருக்கு உடல்நல சரியில்லாம போகுது, வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்குது, பிசினஸ்ல ஏதோ ஒரு இது எல்லாமே இந்த கண் திருஷ்டினாலன்னு சொல்லிட்டோம். இப்ப இதுக்கு இந்த காவல் தெய்வம் கருப்பராயன் கோயிலு, முனியப்ப கோயிலு, இந்த மாதிரி காவல் தெய்வ கோயில்ல போய் நம்ம மந்திரிச்சு கயிறு கட்டிட்டு வரும்போது இந்த கண் திருஷ்டிகள் விலகும் அப்படின்னு சொல்றாங்கங்க. அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போய் அந்த வாசல்ல சூளம் இருக்கும், அந்த சூளத்துல நம்ம சுத்தி அதை வேண்டி அதுல குத்திட்டு வரும்போது நமக்கு எந்த விதமான கண் திருஷ்டிகளும் ஏற்படாது அப்படிங்கிறத சொல்றாங்கங்க. இப்ப நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டாச்சுங்க, ஓரளவுக்கு சொல்லிட்டேனுங்க. இப்போ இதுல ஒரு சிலர் முக்கியமா கேட்கலாம், அம்மா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு நாங்க சொல்லல, ஆனா இதையெல்லாம் நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா இப்ப என் மனநிலை ரொம்ப மோசமா இருக்குதுங்கம்மா. எங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டதுனால அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைனால எங்க மனசு ரொம்ப மோசமாயிருச்சுங்க. இங்க இருக்கிற டம்ளரை அந்த பக்கம் எடுத்து வைக்கிறதுக்கு கூட எங்களுக்கு மனசு வர்றது இல்லைங்க. குளிக்கிறதுக்கு மனசு இல்ல, வேலை செய்யறதுக்கு மனசு இல்ல, இப்படி ரொம்ப நொந்து போய் இருக்கிறோமுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கும் அந்த கடவுள் ஒரு நல்ல மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பாரு. நீங்க இத்தனையும் செய்ய முடியாட்டியும் கூட ஏதோ ஒரு வகையில நாமளும் உசுரோட இருக்கிறோம் இல்லையா? அப்போ வேற வழி இல்ல. நம்ம ஏதோ ஒரு வகையில சாப்பாடு சாப்பிட்டு தானே ஆகுறோம். அந்த மாதிரி உங்க மனசுகளை கொஞ்சம் தேத்திக்கிட்டு இத்தனையும் செய்ய முடியாட்டினாலும் கூட ஏதாவது ஒரு சில விஷயங்களை செய்யும் போது உங்க மனநிலை எதுக்காக கெட்டு போச்சோ அதுலயும் ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பா நடக்குங்க. கடவுளுக்கு மீறின சக்தி இந்த உலகத்துல இல்லைங்க. கடவுள் உங்க மனநிலையையும் கண்டிப்பா மாற்றி, உங்க மனநிலை நம்ம மனநிலை எல்லாமே ஒண்ணுதான், அந்த நம்மளோட மனசையும் மாத்தி ஏதோ ஒரு வகையில நம்ம குலதெய்வம் அருள் புரியும், நீங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு நாமளும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உரையை முடிச்சுக்கிறேனுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க.